விழுப்புரம் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் நாடு முழுவதிலும் இருந்து திருநங்கைகள் கலந்து கொள்கின்றனர். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக விழுப்புரம் மாவட்டம் கூவாகத்தில் உள்ள கூத்தாண்டவர் கோவில் திருவிழா நடைபெறுகிறது. 18 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் நாடு முழுவதிலும் இருந்து திருநங்கைகள் கலந்து கொள்கின்றனர். ஆண்டுதோறும் இந்த காலகட்டத்தில் விழுப்புரம் விழாக்கோலம் பூணுகிறது. விழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற அழகி போட்டியில் மும்பை, கொல்கத்தா போன்ற பகுதிகளில் இருந்து திருநங்கைகள் கலந்து கொண்டு அழகாக கேட்வாக் செய்து காட்டினர். கடந்த 5ஆம் தேதி சித்திரை பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றிரவு அரவான் கண் திறத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திருநங்கைகள் பூசாரி கைகளால் தாலி கட்டிக்கொண்டு அரவானை தங்களது கணவராக ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது தங்களின் கணவரான அரவானை பலியிட அழைத்துச் செல்வதாக கூறி திருநங்கைகள் கதறி அழுதனர். அரவான் சுவாமி பலியிடப்பட்ட பிறகு திருநங்கைகள் கையில் அணிந்திருந்த வளையல்களை உடைத்தும் தாலிகளை அறுத்தும் ஒப்பாரி வைத்தனர். இதனிடையே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த விழாவிற்காக மாநில அரசோ நகராட்சி நிர்வாகமோ எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தங்குவதற்கான இடவசதி, குடிநீர் வசதி கூட இல்லாததால் தாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாக திருநங்கைகள் குற்றம் சாட்டுகின்றனர். அடிப்படை வசதி ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணிட்டு வரோம். ஒரு பாத்ரூம், ஒரு நிலத்தண்ணி வசதி, எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. இவ்வளோ செலவு பண்ணிட்டு வரோம். நாங்கள் அவ்வளோ கஷ்டத்தில் வரோம். நாங்கள் ஒன்றுமே கிடையாது. இடம் கூட கிடையாது. எவ்வளோ வருமானம் வருது அந்த கோயிலுக்கு. என்னதான் அந்த வருமானம்லாம் எங்கே தான் போகுதுன்னே தெரியல. வேற எதுவும் நாங்கள் கேட்கல. எங்களுக்கு அடிப்படை வசதி கண்டிப்பாக வேணும். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த விழாவில் இறைவனை வழிபடுவதோடு மட்டுமல்லாது தங்களுக்குள்ள திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாகவும் இது அமைகிறது. புதிய தோழிகளை இனங்காணவும் ஒரு விழாவாகவும் அமைவதாக பெருமிதத்துடன் கூறும் திருநங்கைகளுக்கு அரசு அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாக உள்ளது. செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.